புதிய வருமான வரி முறையில் ஆண்டுக்கு 3 லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு எந்த வரி விலக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பழைய வருமான வரி முறைக்கு எந்த சலுகையும் அறிவிக்கப்படாதது ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒன்றிய பட்ஜெட்டில் தனிநபர் வருமான வரி தொடர்பான அறிவிப்புக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் புதிய வருமான வரிமுறையில் மட்டுமே மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. புதிய வருமான வரிமுறையில் நிரந்தர கழிவு 50,000 ரூபாயிலிருந்து 75,000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஆண்டு வருமானத்தில் வரிக்குட்பட்ட வருமானம் குறையும். மேலும் இந்த முறையில் ஆண்டுக்கு 3 லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு எந்த வரியும் இல்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு வருமான வரி உச்சவரம்பு 2.5 லட்சம் ரூபாயாக இருந்தது. இந்த அறிவிப்பின்படி 3 லட்சத்திலிருந்து 7 லட்சம் ரூபாய் வரை ஆண்டு வருமானம் உள்ளவர்களுக்கு 5% வருமான வரி விதிக்கப்படும். 7 லட்சம் ரூபாய் முதல் 10 லட்சம் ரூபாய் வரையிலான ஆண்டு வருமானத்திற்கு 10%, 10 லட்சம் ரூபாய் முதல் 12 லட்சம் ரூபாய் வரையிலான ஆண்டு வருமானத்திற்கு 15% வரி விதிக்கப்படும். ஆண்டு வருமானமாக 12 லட்சம் முதல் 15 லட்சம் ரூபாய் வரை உள்ளவர்களுக்கு 20%, 15 லட்சம் ரூபாய்க்கு மேல் உள்ளவர்களுக்கு 30% வரியும் விதிக்கப்படும். This will provide relief to about 4 crore salaried individuals and pensioners. Second, in the new tax regime, the tax rate structure is proposed to be revised as follows: 0 to 3 lakh rupees, nil; 3 to 7 lakh rupees, 5%; 7 to 10 lakh rupees, 10%; 10 to 12 lakh rupees, 15%; 12 to 15 lakh rupees, 20%; and above 15 lakh rupees, 30%. பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள மாற்றத்தின் மூலம் புதிய வருமான வரிமுறையை பின்பற்றுபவர்கள் தங்கள் வருமான வரியிலிருந்து 17,500 ரூபாய் வரை சேமிக்க முடியும் என்று ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். ஆனால் பழைய வருமான வரிமுறையில் எந்த சலுகையும் அறிவிக்கப்படாதது நடுத்தர வர்க்கத்தினர் மத்தியில் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. 24-25 வருடத்துக்கான பட்ஜெட் மத்திய அரசு ஊழியர்கள் அல்லது மாதச்சம்பளக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தான் வழங்கியிருக்கிறது. ஏற்கனவே 5 லட்சம் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வருமான வரியிலிருந்து விலக்க வேண்டும் என்று கேட்டிருந்தால் இவர்கள் 3 லட்சத்திலிருந்து வருமான வரி வரம்பை உயர்த்தியிருக்கிறார்கள். வெறும் 50,000 மட்டுமே உயர்த்தி வழங்கியிருக்கிறார்கள். இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. வருமான வரி வழங்குபவர்களில் 7 கோடி பேர் என்று பெருமையாக பேசிக்கொள்கிறார்கள். ஆனால் உண்மையில் வருமான வரி செலுத்துவர்கள் 2 கோடியிலிருந்து 3 கோடி தான் இருக்கும். எனவே வருமான வரி வரம்பை உச்ச வரம்பை அதிகமாக்கியிருந்தால் மத்தியதர வர்க்கமும் மாதச்சம்பளக்காரர்களுக்கும் மிகப்பெரிய பயனுள்ளதாக அமைந்திருக்கும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.